ரோமர் 8வது அதிகாரம் 37வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ரோமர் 8:37. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. நம்மில் அன்பு கூறுகிறவராலே நமக்கு ஜெயம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம். போன வாரத்திலே நாம் கேட்டோம், பிதாவாகிய தேவன் தம்முடைய மொத்த அன்பை யார் மேல வச்சிருக்கிறார்? இயேசுவின் மேல வைத்து இயேசுவை நமக்கு தந்திருக்கிறார். இயேசுவை சொந்த இரட்சகராய், இயேசுவை சொந்தமாய் கொண்டவர்கள் கண்டிப்பாக ஜெயித்துதான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. அதாவது ஒரு தாலந்து கொடுக்கப்பட்டவனையே விடல. எஜமான் வரும்போது 5 தாலந்து வாங்கினவன் ஜெயித்தான், 2 தாலந்து வாங்கினவன் ஜெயிச்சிட்டான், 1 தாலந்து வாங்கினவன் ஜெயிக்கல, விடல. அவன் சொல்ற ரீசன்லாம் அவர் அக்செப்ட் பண்ணவே இல்லை, ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்த இடத்துல அவனை தூக்கி போட வச்சிட்டார். நமக்கு கொடுக்கப்பட்டது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, போன வருஷம் ஆண்டவர் அதை பேச வைத்தார், பரலோகத்திலே தோற்கிறவர்களுக்கு இடம் இல்லை. தோற்கிறவர்களுக்கு இடம் இல்லை. ஆண்டவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் நம்ம கிட்ட வந்திருக்கிறார், எல்லார்கிட்டையும் வந்திருக்கிறார், எல்லாரையும் ரொம்ப பிடிக்கும். ஆனா ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, அப்படிதான் ஜெயிக்கிறவன் எவன். ஜீவ புஸ்தகத்தில் ஜெயிக்கிறவங்க பெயர் தான் நிலைக்கும். ரட்சிக்கப்படுகிற எல்லாருடைய பெயரும் எழுதப்படும், ஜெயிக்கிறவர்களுடைய பெயர் நிலைக்கும். ஏன்னா தோற்கிறவன் பெயர் எழுதப்பட்டாலும் அந்த பெயர் என்ன செய்யப்படும்? கிறுக்கி போடப்படும். இதெல்லாம் வேற ஏதோ புத்தகத்தில் சொல்லப்படவில்லை. கர்த்தர் எழுதி தந்த அழியாத ஆவியும் ஜீவனுமான வசனங்கள் அடங்கிய இந்த வேதத்திலே நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். எனவேதான் ஒரு தேவ பிள்ளை அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். எனவேதான் இந்த வருடத்தின் ஆரம்பத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற வார்த்தை இதுதான், இணைந்திருங்கள் அப்படின்னு. யாரால நமக்கு ஜெயம் கிடைக்குதோ அவரோடு இருக்க பழகணும், இயேசுவில் நிலைத்திருக்கணும். யோவான் 15வது அதிகாரம் 4-5 வசனங்களிலே கர்த்தர் அதை தானே சொன்னார், என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். அதை ஒரு அருமையான எக்ஸாம்பிளோடு சொல்லுகிறார். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல. அப்ப தானா ஒண்ணும் பண்ண முடியாது. இத சொல்றவர் யாரு? இயேசு. அவருக்கு தெரியும். இது ஆக்சுவலா நாம தான் அவர்கிட்ட சொல்லணும். ஆண்டவரே என்னால முடிய, இது நான் சொல்லணும். அவர் சொல்றாரு. நம்ம எல்லாம் முடியுங்கிறது மாதிரி இருக்கிறோம். சிலர்லாம் நாங்களாம் எக்ஸாம் எழுதும் போது எங்களெல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா இவர் தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்குற மாதிரி போயிருப்போம். அப்படிதான் இருப்போம் நாங்கள். யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அந்த எக்ஸாம் முடிச்சுட்டு கேட்பாங்க, கொஸ்டின் டஃப்பா? எங்களுக்கு டஃப் இல்லை, திருத்துறவங்களுக்கு. நம்மளுக்கு இருக்கிறத பார்த்தா ஆண்டவர் சொல்ல, இங்க பாரு, தானா அது தானா. இயேசு இல்லாம ஜெயிக்க பார்க்கிறோம் நம்ம. என்னில் நிலைத்திருங்கள் அப்பொழுது நானும் உங்களில். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல. 5வது வசனத்திலே சொல்லுகிறார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் கூட செய்ய
நீ முயற்சிக்காதேங்கிறார். இயேசு இல்லாம முயற்சிக்காத, ட்ரை பண்ணாத. ஆண்டவர் இத சீஷர்களுக்கு நிரூபித்து காண்பித்தார். எப்படி நிரூபித்து காண்பித்தார்னா, கூடவே இருந்த சீஷர்கள்ல திடீர்னு ஒரு நாள் ஃபோர்ஸ் பண்றார். என்ன ஃபோர்ஸ் பண்றாருன்னா, அக்கறைக்கு போக துரிதப்படுத்தினார் என்று மத்தேயு 14:22 சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க அக்கறைக்கு போங்க. சீஷர்கள் போகாம இருக்கிறாங்க. ஆண்டவரே, இல்ல நீங்க போங்கப்பா. எல்லாரும் போட்ல ஏறி அக்கறைக்கு போயாச்சு. அக்கறைக்கு போக புறப்பட்டாச்சு. இயேசு தனியாக ஒரு மலையில ஏறி இருக்கிறார். 24 சொல்லப்பட்டிருக்கிறது, அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றா இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளவுதான். கொஞ்ச தூரம் டிராவல் பண்ணாங்க. ஒரு காற்று, ஒரு எதிர்காற்று வந்தது. போட் அங்கேயே நிக்குது. இப்பொழுது இயேசு என்ன செய்கிறார் என்றால், 4ஆம் ஜாமத்திலே நடந்து அவர்களிடத்திலே வருகிறார். நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணவில்லை, நமக்கு தெரியும். இயேசு படகுல ஏறுகிறார். காற்று அமர்ந்தது என்று 32 சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு அவர்கள் கடலை கடந்து கெனேசரேத்து நாட்டிலே சேர்ந்தார்கள். இங்கே ஆண்டவர் தெளிவாய் காட்டி கொடுக்கிறார். என்ன தெரியுமா, நான் இல்லாம நீ டிராவல் பண்ணா ஏதாவது ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகி நிற்ப, உன்னால முடியாது. ஆனா நான் உன் கூட இருந்தா எத்தனை எதிர்காற்று அடித்தாலும் உன் படகு அக்கறையிலே போய் சேரும். எதிர்காற்று வீச ஆமென் என்னோடு இருப்பவர் ஓ இயேசுவே யாத்திரையில் ஓடரமாமா ஷேலே மாமரா கனாலரியாற்றனரா. இதெல்லாம் ஆண்டவர் கூட இருந்து காட்டி கொடுக்கிறார். இயேசு இல்லாம, ஆண்டவர் எங்களுக்கு விசுவாசம் இருக்கு, விசுவாசம் இருக்கட்டும். இயேசு இருக்கிறாரா கூட? ஆண்டவர் எனக்கு நல்ல வசனம் தெரியும், வசனம் தெரியட்டும். இயேசு இருக்கிறாரா? இயேசுவுக்கு இல்லாத விசுவாசமா நமக்கு இருக்க போகுது? இயேசுக்குள்ள விசுவாசம் இல்லையா? அவருக்கு அவ்வளவு விசுவாசம் இருந்தனாலதான் அவர் ஒப்பு கொடுக்கிறார். நான் தான் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிறார். இயேசு பிடிக்க வரும்போது, ஒருவேளை பிதா கைவிட்டுட்டா என்ன ஆகிறது அப்படி மட்டும் ஒரு செகண்ட் யோசிச்சிருப்பார்னா, அந்த கெத்செமனே தோட்டத்தில் இவன் தான் சொல்லி பேதுருவை காட்டி கொடுத்துருக்கலாம். ஆனா நான் தான், அவ்வளோ ஃபெய்த். அப்படி இருந்தும் அவர் பாருங்க, விசுவாசம் இருக்கு, அன்பு இருக்கு, வசனம் இருக்கு. அவர் தான் வசனமே. அப்படி இருந்தும் பிதாவோடு கான்டாக்ட் இல்லைன்னு வரும்போது கத்துறாரு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? நான் தனித்திறேன், பிதா என்னோடு இருக்கிறார். என்ன விசுவாசத்தினுடைய துவக்கமே அவர்தான். எந்த ஒரு காரியம், அதாவது நம்மை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கான எல்லா காரியத்தின் ஆரம்பமும் முடிவும் இயேசு மட்டும்தான். ஆனா அவர் அழுறாரு பாத்தீங்களா? ஏன் கைவிட்டீங்கன்னு கத்துறாரு. என் விசுவாசம் போச்சு அவரை விட்டு, அன்பு போச்சு அவரை விட்டு, வார்த்தை போச்சு அவரை விட்டு, எல்லாம் இருக்கு. ஆனா அப்பா கூட கான்டாக்ட் இல்லை. நாங்க ஜெபம் பண்ணலையா, நாங்க பைபிள் படிக்கலையா, நாங்க சர்ச்சுக்கு போகலையா, நாங்க காணிக்கை கொடுக்கலையா, நாங்க ஊழியர் செய்யலையா, எல்லாம் பண்ணுறோம். அவரில், அவரோடு. ஹல்லேலூயா. இயேசு ஜனங்களோடு பேச, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. சீஷர்களை பார்த்து சொல்றாரு. ஏன் கலங்காது இருப்பதாக சொல்றாரு தெரியுமா? அவர் போகிற காரியத்தை இப்போ அவங்க கிட்ட ஆண்டவர் டீட்டெயிலா பேச ஆரம்பித்ததும் கலக்கம் வருது. அப்ப நீங்க போயிருவீங்களா? எங்களை விட்டு நீங்க போயிருவீங்களா? யோவான், யாக்கோபு அப்படி சுத்தி இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றார் யோவான் 16வது அதிகாரத்துல 5வது வசனம், இப்பொழுது நான் என்னை அனுப்புகிறவரிடத்தில் போகிறேன் அப்படிங்கிற. 6வது வசனம், ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. சொல்லிட்டு 7வது வசனத்துல சொல்றாரு, நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்பு. அவர் யாரு? தேற்றரவாளன்.
14:18 கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன். யாருக்கு சொல்றார் பாத்தீங்களா? இயேசுவோடு இருக்கும்படி வந்தாங்க தெரியுமா? அவங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை தான் இது. சும்மா எல்லாருக்கும் இயேசுவின் இடத்துல எத்தனை பேர் வந்தாங்க? ஒருவர் மிதிக்கத்தக்க கூட்டம், 5000 புருஷர்கள், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்தார்கள். அப்படி இருந்தும் ஆண்டவர் ஒரு கூட்டத்துக்கு மட்டும், ஒரு சின்ன கூட்டத்துக்கு மட்டும் பிராமிஸ் பண்றார். என்ன பிராமிஸ் தெரியுமா? நான் உங்களை திக்கற்றவர்களாக விட. இந்த கூட்டம் யார் அப்படின்னா, நீங்களும் போய்விட மனதா இருந்தால் போங்கன்னு துரத்தினாலும் போகாத கூட்டம். ஹல்லேலூயா. கூட்டாலும் வராத கூட்டம் இல்ல, துரத்தினாலும். ஆமென். ஹல்லேலூயா. உனக்கும் போய்விட மனம் இருந்தா போ. பேதுரு இடத்துல இப்ப நம்மள இருந்திருந்தா, சே எல்லாத்தையும் விட்டு வந்துட்டு கடைசியில போறேன்னா போன்ட்டார், இனி இங்க நான் இருக்க அப்படி போகிற கூட்டாலும் வராத கூட்டம் இருக்கு. ஆனா அந்த கூட்டம் ஜாஸ்தி. ஆனா ஏதாவது ஒரு சின்ன, அவர் சொல்றார், என்னில் நிலைத்திரு, அப்பதான் நீ பிழைக்க முடியும்னு சொல்லும் போது, இது கடினமான உபதேசம், இதெல்லாம் யார் கேட்க முடியும் சொல்லிட்டு ஓடிட்டாங்க. ஏன்னா அந்த மீட்டிங்ல சாப்பாடு இல்லைன்னு தெரிஞ்சிட்டு. அந்த மீட்டிங்ல ஃபுட்டு கொடுத்தாரு ஆண்டவர்? இல்ல. இன்னைக்கு இல்ல, கிளம்பு கிளம்பு கிளம்பு. செய்திக்கு முன்னாடி கண்ணை மூடி ஜோம் பண்ணும் போது எழும்பி ஓடிரு. எல்லாரும் ஓட்டாங்க. அப்பதான் சீஷர்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. பேதுரு மெதுவா, ஆண்டவரே எல்லாரும் போயிட்டாங்க, உனக்கும் போனா போ அப்படின்ட்டாரு. துரத்தினாலும் போகாத கூட்டம், யார்கிட்ட போ ஆண்டவரே அப்படின்ட்டாங்க. இப்ப அவங்கள்ட்ட தான் இயேசு சொல்ற, நான் போறேன் நான் பிதாவின் இடத்தில் போறேன் நெஞ்செல்லாம் வலிக்குது. நீ கவலைப்படாத, நான் உங்களை திக்கற்றவர்களாக விட. இந்த அப்போஸ்தலர்கள் ஜெயித்தார்கள், எல்லாவற்றையும் ஜெயித்தார்கள். இதைதான் கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு பேச விரும்புகிறார். நீங்கள் இயேசுவில் நிலைத்திருங்கள். நாம் அவரில் நிலைத்திருந்தால் நம்மில் என்ன வெளிப்படும் தெரியுமா? கனிகள் வெளிப்படும். கனிகள் வெளிப்படுவதுதான் சாட்சி. வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் 12:11 வாசியுங்கள். வெளிப்படுத்தல் 12:11. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அந்த அவன் யாரு? முந்தின வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். அவன் தாழ தள்ளப்பட்டு போக காரணம் என்ன தெரியுமா? ஒரு கூட்டத்தார் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலே அவனை ஜெயித்தார்கள். ஹல்லேலூயா. சாட்சியின் வசனம். Hallelujah. They have defeated him by the blood of the lamb and by their testimony என்று ஒரு மொழிபெயர்ப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க சாட்சியினால, சாட்சியின் வசனத்தினால. சாட்சியின் வசனம் வெளிப்பட வேண்டுமானால் சாட்சியின் வாழ்க்கை உண்டாயிருக்க வேண்டும். மரணம் நேரிடதா இருந்தாலும் இதை விட்டுறாதவங்க. இதற்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, யோவான் 14:30 சொல்லுகிறார், உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. இயேசு சொல்லுகிறார், உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்கிட்ட ஒண்ணும் இல்லை. இது 14 கடைசி 2 வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. 15 கடைசி 2 வசனங்கள்ல பாருங்க,
சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். 14 கடைசியில சொல்லப்பட்டிருக்க, கடைசிக்கு முந்தின வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. 15 கடைசியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். அப்போ ஆவியானவர் யாரை குறித்து சாட்சி கொடுப்பார்? இயேசுவை குறித்து சாட்சி கொடுப்பார். இயேசு இப்பொழுது மாம்சத்தில் வந்திருக்கிறார். சாத்தானுக்கு அவரிடத்தில் ஒன்றுமில்லை என்ற நிலையில் இருக்கும் போது பரலோகம் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கும். இனி இப்ப சாட்சி கொடுத்தாச்சு. இனி 16 கடைசி, நான் உலகத்தை, கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. சாட்சியுள்ள வாழ்க்கை ஜெயமுள்ள வாழ்க்கை. இதுதான் இயேசு சொல்ற, தானா இதை பண்ணலான்னு பார்க்காத, சாத்தியம் இல்லை, முடியாது. இயேசுவோடு இருக்கிறவர்களுக்கு லூக்கா 22:26 சொல்றார் ஆண்டவர், உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது, உங்களில் பெரியவன் சிறியவனை போலவும் தலைவன் பணிவிடைக்காரனை போலவும் இருக்க கடவன், இப்படி எல்லாம் இருக்காதேன்னு ஒரு டைம்ல சொல்றார். யோவான் 13:15 சொல்லுகிறார், நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். இன்னொரு டைம்ல என்ன சொல்றார்? இப்படி இருங்கன்னு சொல்றார். இயேசுவோடு இருக்கும்போது தான் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது என்கிற வெளிச்சம் நமக்கு உண்டாகும். இல்லைன்னா எனக்கு பைபிள் தெரியும், நாங்கெல்லாம் யாரு, உண்டாகாது. இயேசுவோடு. அதனாலதான் யோசுவா கிட்ட சொல்றாங்க, ஆண்டவர் சொல்றாரு, இதை விட்டு விலகிறாத. எனக்கு மோசே கீழே இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இதை விட்டு விலகிறாத. நான் சின்ன வயசுல இருந்தே சர்ச்சில் வளர்ந்தவேன்னு சொல்லி இதை விட்டு விலகிறாத. இன்னைக்கு அநேகர் இந்த இயேசுவை விட்டு விலகிறவங்க யார் தெரியுமா? வேதத்தை விட்டு விலகிறவங்க. நானே சத்தியம் என்றார், வசனமே சத்தியம் என்றார். அவர் கூட இருந்தா மட்டும்தான் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது. நம்மையும் நம்ம இயேசுவோடு கூட இறுக கட்டி வைக்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அதான் அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார், சொல்லிட்டே இருப்பார். என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு தெரிவிப்பார். என்னுடையதிலிருந்து எடுத்து அவர் மனசை, ஜீசஸோடைய மனசை நம்ம உள்வாங்கணும்னா ஹோலி ஸ்பிரிட்டுக்கு உள்ள போயிருக்கணும். நம்ம இன்னைக்கு இயேசுவை குறித்து நம்ம செய்தியில, இன்னைக்குள்ள செய்தியினுடைய, இன்னைக்குள்ள செய்தி இல்லை, மொத்த செய்தியே தான் இயேசுவோடு கூட தானாக, இன்னைக்கெல்லாம் தானாக ஜெயிக்க பார்க்கிறோம். என் கூட விழித்திருந்தார் பேதுரு கிட்ட, அவர் கூட விழித்திருக்க முடியல, ஆனா ஜெயிக்க போறான் தானாக. தோற்று கொண்டு வந்தான். என்னோடு கூட விழித்திருன்னு சொன்னார். இயேசுவோடு கூட 1 மணி நேரம் விழித்திருந்தார். நீங்க அதை ஃபுல்லா படிச்சீங்கன்னா தெரியும். ஜெபிக்க கூட்டிட்டு போறார், ஜெபிக்க சொல்றார். அடுத்து இன்னொரு இடத்துல என்ன சொல்ற, நீ விழித்திருங்கிறார். அதாவது நீ ஜெபிக்கலைனாலும் பரவாயில்ல, பிரசங்கம் பண்ணும்போது நீங்க ஆமேன்னு சொல்லலைனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கண்ணை திறந்தாவது, அந்த மாதிரி விழித்திருங்க. அது முடியல, ஆனா ஜெயிக்க போறாரு, யுத்தத்துக்கு போறாரு, யுத்தத்துக்கு போறார். எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது. மோசே தேவ சமூகத்தில் போகிறான். அந்த மேகத்துக்குள்ள அவன் என்ட்ரானதுக்கு அப்புறம் பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அந்த பிரமாணம் தான் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, எப்படி இருக்கக்கூடாதோ அப்படி நான் இருக்கல, எப்படி இருக்கிறேனோ அப்படி நான் இருக்கிறேன் என்கிற ஒரு தெளிவு நமக்குள்ள இருக்குன்னா நம்ம ஜெயமாய் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு இயேசு கிட்டலாம் அப்பம் வாங்குறதுக்காக வரோம், அப்பம் வாங்குறதுக்காக வரோம். பைபிள் திறக்கிறதே நம்ம அப்பம் சாப்பிடறதுக்கு தானே திறக்கிறோம். நாம ஏன் அப்பமா மாறக்கூடாது? நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. ஆமென்.
அவர் நொறுக்கி தருகிற அப்பத்தில் ஒரு துண்டை சாப்பிடுறதுக்கு இருக்கிறதை விட அவர் கையில் எடுத்து உடைத்து உருவாக்குகிற பாத்திரமாய் ஏன் நாம் இருக்கக்கூடாது? இயேசு ஜெயித்தார். அவர் ஜெயிக்க காரணம் அவரை குறித்து சாட்சி கொடுக்கப்படுகிறது. அவரை குறித்து சாட்சி கொடுக்கப்பட காரணம் அவர் தெளிவா சொல்றார், உலகத்தின் அதிபதி வருகிறார், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. தீத்து 2:8 சொல்லப்பட்டிருக்கிறது. தீத்து 2வது அதிகாரம் 8வது வசனத்திலே, எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றும் இல்லாமல் வெட்கப்படத்தக்கதாய். இந்த வேர்டை கவனிச்சுக்கலாம். சாத்தானுக்கு நம்மை குறித்து சொல்வதற்கு ஒன்றும் இல்லை என்கிற ஒரு நிலையில நம்முடைய வாழ்க்கை வந்து நிற்கும் பாருங்க. அங்கதான் அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? வெட்கப்படுவான். அவன் வெட்கப்படுவான், விழுவான். சாத்தானை விழ வைக்கிறதுக்கு முன்னாடி சாத்தானை என்ன பண்ணணும்? வெட்கப்படுத்தணும். அதுக்குதான் நமக்கு என்ன லைஃப் தேவை தெரியுமா? இயேசுவோடு உள்ள வாழ்க்கையினுடைய விசேஷம் என்ன தெரியுமா? கொஞ்சம் நேரம் டிராவல் பண்ணதுமே சகையை சொல்றான், ஆண்டவரை யார்ட்டையாவது அநியாயமா வாங்கினா நான் நாளத்தனையா கொடுக்குறேன், என் ஆஸ்தியில ஏன் மீதியை கொடுக்கல? அதுதான் சொன்னேன். அவர் கூட இருந்தா எவ்வளவு நமக்கு இருக்கணுமோ அது நம்ம கிட்ட இருக்கும். எது இருக்கக்கூடாது அது வெளியே போகும். எப்படி இருக்கணுமோ அப்படி இருப்போம், எப்படி இருக்கக்கூடாதோ அப்படி இருக்க மாட்டோம். இயேசுவோடு பயணிக்கும் போது அவனுக்கு அப்படி கொஞ்சம் எவ்வளவு நேரம் நடந்திருப்பான். காட்டுத்தி மரத்திலிருந்து சகை வீட்டுக்கு போற தூரம் எனக்கு தெரியல. ஒண்ணு தெரியுமா? தெரியல. ஏன்னா அவர் போயிட்டு வந்தார் இஸ்ரவேலுக்காரன். எவ்வளவு தூரம் தெரியல. ஏன்னா ஒரு 5 கிலோமீட்டர் 10 எனக்கு கூடி போனா ஒரு 1 ஹவர் நடந்திருப்பாங்களா. ஏன்னா அந்த ஊர்ல தான் வராரு. 1 ஹவர்லாம் இருக்காது, ஒரு half an hour இயேசுவோடு கூட சகைவு நடக்கிறான். வேற ஒண்ணுமே இல்லை. இயேசுவும் சகைவும் எல்லாரும் பார்த்து முறுமுறுக்கிறாங்க. இயேசுவும் சகைவு தனியா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க தனியா மரத்துல ஏறும்போது யாராவது கேட்டாங்களா ஏன் மரத்துல ஏறுறேன்னு? நீ கண்டுக்கவே மாட்டாங்க உங்களை. ஆனா நீங்க இயேசுவோடு கூடங்கிற நிலையில வரும்போது அதாவது தனியா போனப்போ யாரும் அவனை கண்டுக்கல. ஏன்னா ஆளு யாரு? நீ குள்ளனா இருந்தாலும் இயேசுவோடு போன எல்லா கண்ணுக்கும் ஒண்ணு தெரியும். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். கொஞ்சம் தூரம் நடந்ததுமே ஆண்டவர் யார்ட்டையாவது நான் அநியாயமா வாங்கியிருந்தா நான் ஆலத்தினையா கொடுத்துறேன், என் ஆஸ்தியில பாதியை நான் ஏழைக்கு கொடுத்துறேன். இதுதான். இது வந்துடக்கூடாதுன்னு தான் பொல்லாங்கு செய்ய விரும்புகிற எவனும் ஒளியை பகைக்கிறான். அவன் ஒளியினிடத்தில் வரான். ஆண்டவர்கிட்ட வரும்போது இயேசுவோடு இருக்கதாங்க நம்ம லைஃப் வந்து மாறும். நம்ம லைஃப் பாருங்க, இயேசுவோடு எடுத்ததுமே பேதுரு, யோவான், யாக்கோபெல்லாம் அப்படி சிறகு மட்டும் இல்லை, இது எல்லாத்துலயும் தூதர்கள் அப்படியா வந்தாங்க? ஒண்ணும் இல்லை. கூட அதுவும் யாக்கோபும் யோவானும் பேதுருவுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். யோவானுடைய தாயார் வந்து இயேசுட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வச்சாங்க. ஓபன் பண்ணி பார்த்தா உங்க ராஜ்யத்துல யோவானும் யாக்கோபும் ரைட் லெஃப்ட் இருக்கணும் அப்படின்னு. பேதுரு உட்பட எல்லாருக்கும் என்ன வந்துட்டு? கோபம் வந்துட்டு. இரத்த சாட்சியா முதல்ல மறிச்சது யார் தெரியுமா? யாக்கோபு. அதை ஒருத்தர் சொன்னார். பேதுரு இதை மனசுல வச்சிருப்பாரு. அதை ஆள யாக்கோபை பிடிச்சு தள்ளி விட்டார். அவ்வளவுதான். எரிச்சல் வந்துட்டு, கோபம் வந்துட்டு, ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதம். யார் பெரியவன், யார் பெரிய, நீ பெரியவனா நான் பெரியவனா? பாரு, நான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். பேதுரு சொல்ல நான் தான் பெரியவன். யூதாஸ் சொல்லுவான் இங்க பாரு கிடிங் மணிப்பை ஏண்டதான் இருக்கு, நான் தான் பெரியவன். யோவான் சொல்லுவான் இங்க பாரு நான் எங்க இருக்கிறேன் பாரு, நான் தான் பெரியவன். அந்திரேயா சொல்லுவான் உங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்தது நான் பேசாம இரு, நான் தான் பெரியவன். ஆண்டவர் பார்த்தாரு முன்னில வச்சு. ஆமே. ஆனா மாறிட்டு இப்போ பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த போது அவர்கள் ஒருமனப்பட்டு, ஹல்லேலூயா,
அவன் போக 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 மாறும். நம்முடைய பார்வை மாறும், நம்முடைய சிந்தை மாறும். அதாவது 3 நாள் சமூகத்தில் இருந்தவனுடைய கண்களில் இருக்கிற செதில்கள் விழுந்து அவன் அந்த மன தெளிவை உண்டாக்குகிற பார்வை உண்டாகுமானால் இயேசுவோடு அவன் இன்னைக்குள்ள செய்தி, நம்ம ஜெயிக்கணும்னா நம்ம சாட்சி பெறணும், தேவனால் சாட்சி பெறணும். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? வேதத்தில் தேவனால் சாட்சி பெற்ற அநேகர் உண்டு. அதில் ஒரு சிலரை நான் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நமக்கு நன்றாய் தெரிந்த வசனங்கள் தான். பைபிள் ஸ்டடியிலும் அதிகமாக இதை குறித்து நாம் கேட்டிருக்கிறோம். இருந்தாலும் இந்த நாளிலே கர்த்தர் பேசும்படி இவைகளில் நினைவுக்கு கொண்டு வந்தபடியினாலே நாம் வாசிக்கலாம். முதலாவது எபிரேயர் 11:4 வாசிக்கலாம். ஆபேலை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள் எபிரேயர் 11:4. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கையை குறித்து தேவனே சாட்சி கொடுக்கிறார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். இங்கே ஜெயம் என்பது என்ன தெரியுமா? அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். நல்ல கவனமா கேளுங்க. இந்த ஒரு டாபிக்கே இன்னைக்கு ஃபுல்லா பேசுறதுக்கு இருக்கு. ஆனா இன்னும் 2 காரியம் கூட பேச வேண்டி இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்பீடா போறேன். நீங்க கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். அதாவது ஆபேல் பேசின வார்த்தைகள் அப்படி சொல்லிட்டு நீங்க பைபிள்ல தேடுனா ஒண்ணுமே இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. ஆனா அவனுடைய சாட்சி அவன் மரித்த பிறகும் பேசப்படுகிறது. இதுதான் ஜெயம். நம்ம பேசுறதுக்கு ஒண்ணு இல்லைன்னு தெரிஞ்சுதான் நம்ம நிறைய பேசிட்டே இருக்கிறோம். இருக்கிறது வரைக்கும் பேசுவோம். அவனுடைய ரத்தம் பேசுகிறது, அவனுடைய பலி பேசுகிறது, அவனுடைய வாழ்க்கை பேசுகிறது. நீதிமான், நாம் எல்லாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். ஆனால் இவன் நீதிமான் என்று சாட்சி பெறுகிறான். கடந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் தெளிவுபடுத்தின காரியம் இதுதான். இந்த நீதிமானுடைய வாழ்க்கை என்பது என்ன தெரியும்? நீதி அப்படின்னா என்ன தெரியுமா? இப்போ 2 பேருக்குள்ள நீதி அப்படின்னா, இப்போ நானும் டேவிட் சாமா இருக்கிறோம். எங்களுக்குள்ள நீதி அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா, எங்க 2 பேருக்கு இடையில எதுவுமே இருக்க கூடாது. There is nothing in between 2 people. அதுதான் ஒரு நீதிமானுடைய வாழ்க்கை. என்னை கர்த்தர் ஏன் நீதிமானா மாற்றி இருக்கிறார்னா, எனக்கும் தேவனுக்கும் இடையில் எதுவுமே இருக்க கூடாது. இவன் சாட்சி பெற காரணம் அதுதான். இவன் வாழ்ந்த அதே காலகட்டத்தில் வாழ்ந்தவன் தான் யார் அப்படின்னா காயின். காயினுக்கு இந்த சாட்சி பெற முடியவில்லை. ஏன்? காயினுக்கும் தேவனுக்கும் நடுவே சில காரியங்கள் தடையாக இருந்தது. அதான் நம்ம பாடினோமே, வீட்டிலும் ஊரிலும் செல்லும் இடமெங்கும் சோதனை வந்திடில் கர்த்தானீர் காத்திடு. மேசியா வருகை, மேசியா வருகை. முழங்காலில் நின்று முழங்காலில் நிற்க தோறும் தேவா ஆமென் உமக்கும் ராமா கலமா சந்தன ராமா. நல்ல கவனமா கேளுங்க. தேவன் ஆதி மனிதனை உண்டாக்கி ஏதேனிலே வைத்தது நோக்கம் என்ன தெரியுமா? அவருக்கும் அவனுக்கும் இடையில எதுவுமே கிடையாது. ஆனால் பாவம் எப்போ என்றாச்சோ, இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன்.
பாவம் என்டர் ஆனது ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சதுக்கு அப்புறமும் உறவாட வந்தார் பாத்தீங்களா? ஆனா ஆதாமுக்கு முடியல. அவர் சைடு கிளியரா தான் இருக்கு. அதாவது அவர் பகலின் குளிர்ச்சியான வேளையில அவர் உள்ளாவ வரார். அவருக்கு தெரியாதா இவன் பாவம் செஞ்சிட்டான்னு? நம்ம நாளைக்கு செய்ய போறதே தெரியும். தெரிஞ்சும் பேச வரார். எனக்கு கடந்த நாள்ல என்ன உடைச்ச வார்த்தை தான். ஆமா, உங்களுக்கு தெரியும்ல ஆண்டவரே, ஒருத்தன் காட்டி கொடுக்க போறதே தெரியுது, தெரியும், எல்லாம் வச்சார். அதாவது ஆண்டவர் வந்து அப்ப நமக்கு கேட்கலாம், இதெல்லாம் அவருக்கு தெரியும்ல அப்படி இல்லை. எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து மனுஷன், ஏன்னா அவர் சாயலை படைச்சனால அவனுக்கு முன்னாடி சாய்ஸ் இருக்கும் எப்பவுமே. ஆண்டவர் ஃபர்ஸ்டே செட் பண்ணிட்டார். எப்படி செட் பண்ணார்? இவன் ஒரு வேளை இவன் புசிச்சு சாப்பிட்டான்னா குமாரனை என்ன செய்யணும்? கொடுக்கணும். அவன் அந்த இடத்துல ஜெயித்தான்னா ஜெயித்த வேற. அப்படிதான் சபையை வச்சிருக்கிறார். அந்தந்த காலத்துல மட்டும் நம்ம உறுதியா நின்று தாண்டிட்டோம்னு வைங்களேன். அதனால இந்த மரண பரியந்த உண்மையாயிரு, கர்த்தர் உனக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பார். ஏன் ஆண்டவர் மனுஷனை மட்டும் மனுஷனை அவர் சாயல படைத்திருக்கிறார். மனுஷனை ஆண்டவர் படைத்ததே ஆளுகை செய்ய. அதனாலதான் ஆளுகை செய்ய தேவன் ஒருவனை உண்டாக்கினதுனால ஆளுகிறவர், சர்வத்துக்கும் சர்வ அதிகாரத்தை உடையவருக்கும் அவனுக்கு இடையில எந்த கேப்புமே கிடையாது. கர்த்தர் அவனை ராஜாவா தான் வச்சார், ஆண்டு கொள்ளதான் வைத்தார். ஆனா பாவம் உள்ள என்ட்ராயிட்டு, பாவம் உள்ள என்ட்ரானதுக்கு அப்புறம் ஆண்டவர் பகலின் குளிர்ச்சியான வேளையில உலாவ வரார். ஆனா இவனுக்கு முடியல, அவருக்கு பார்க்க முடியல. ஆதாமே நீ எங்க இருக்கிறாய் அப்படிங்கிறார். அதாவது ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்க மாட்டார் என்கிற காரியம், கேட்பார், அது வேற. ஆனா நமக்குள்ள இந்த பாவம் என்ட்ராயிட்டுன்னு வைங்களேன், நம்மளால போக முடியாது. ஐயோ நான்லாம் ஜெபம் பண்ண எப்படி கேட்பார்? அவர் கேட்பார். அவர் பகலின் குளிர்ச்சியான வேளையில் அவர், ஏன்னா அவருடைய அன்பு மாறுது. ஆனா நம்மளால ஜெபிக்க முடியாது. அவர் உலாவிட்டு தான் இருக்கிறார், நம்மளால நெருங்க முடியாது. அவர் உலாவிட்டு தான் இருப்பார். அவர் ஆலயத்தில் உலாவி கொண்டு தான் இருப்பார். நம்மளால தொட முடியாது, நம்மளால பார்க்க முடியாது. இந்த இடத்துல உண்மையிலே அவன் நிர்வாணி என்று அவன் எதை ஃபீல் பண்றான் தெரியுமா? அவரை என்னால பார்க்க முடியல. பாவம் தான் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்தினது. அந்த பிளவை போக்கும்படியாக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார். இந்த பூமியிலே வந்து அவர் தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி யாரா மாத்தினார் சொல்லுங்க? ராஜாக்களாக. ராஜாக்கள் என்ன செய்வாங்க? ஆளுகை செய்வார்கள். அவருடைய இரத்தம் நம்ம எப்படி மாத்திட்டது அப்படின்னா ராஜாக்கள். இனி பாவம் நம்மை ஆட்கொள்ள கூடாது. இதற்காக அவர் கொடுத்த கிரயம் அதிகம். எனவேதான் 1 யோவான் 2:3 சொல்லப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 2:2 வாசியுங்கள் வேகமாக. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நமக்கு தெரியும், மனிதன் பாவம் செய்து தேவனுக்கு மனிதனுக்கு இடையிலே பிளவு வந்தது. இனி ஒருபோதும் அவன் ஏதேனுக்குள்ள என்றாகாதபடிக்கு ஏதேனை சுற்றிலும் சுடர்வழி பட்டயத்தை பிடித்துக் கொண்டிருக்கிற கேருபீன்கள் நிக்கிறாங்க. சுடர்வழி பட்டயம் இருக்கிறது. உள்ள என்றாக முடியாது. உள்ள என்றான என்ன விழும்? வெட்டு விழும். அப்போ இந்த பாவத்தை நிவர்த்தி செய்யணும். பாவத்தை நிவர்த்தி செய்யணும்னா பலி நடக்கணும். அந்த பலியாக தான் நமக்காக அனுப்பப்பட்ட குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப மனிதன் வந்து தேவனுக்கு முன்பாய் நிற்க முடியாமல் மறைந்திருக்கும் போது தேவன் என்ன செய்கிறார்? தோலினால் ஒரு உடையை அவனுக்கு கொடுக்கிறார். தோலினால் ஒரு உடையை கொடுக்கணும்னா ஒரு மிருகம் அடிக்கப்பட வேண்டும்.
அந்த மிருகம் அடிக்கப்பட்டு அந்த மிருகத்தினுடைய தோல் மனிதனுக்கு வஸ்திரமாய் உடுத்துவிக்கப்படுகிறது. அப்போ இப்போ டிரெஸ் போட்டதுக்கு அப்புறம் மனுஷனை ஆண்டவர் பார்க்கிறார், மனுஷன் ஆண்டவர் கிட்ட வந்து நிக்கிறான். அவன் இது நடுவுல என்ன நடக்கிறது அப்படின்னா ஒரு பலி நடக்கிறது. எனவே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது, உலக தோற்றத்துக்கு முன் அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டி. அதாவது மனிதனை தேவன் படைக்கும் போதே அவன் விழுந்தா அவனை எழும்ப வைக்க என்ன செய்யணுமோ அந்த பிளானை கர்த்தர் போட்டு விட்டார். அதனாலதான் உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டி என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய பாவங்களை மட்டுமல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற. அதன் அர்த்தம் என்ன? அநேகர் சொல்லுவாங்க இயேசு வெளிநாட்டு கடவுள். வெளிநாடோ உள்நாடோ, இந்தியாவோ இஸ்ரவேலோ அமெரிக்காவோ ஆப்பிரிக்காவோ, சர்வ லோகத்தின் பாவத்தை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி ஒரே ஒருவர் மட்டும்தான். அவர் நமக்காக இந்த பூமியில இறங்கி வந்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. ரோமர் 4:25 அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும். நம்முடைய பாவங்கள் நிமித்தம் அவர் என்ன செய்யப்பட்டிருக்கிறார்? ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார். யார் ஒப்பு கொடுத்தா? அப்பா. இதான் ஒரு லாக்டவுன் டைம்ல ஒரு சர்மன் நீங்க கொடுத்துட்டு இருக்கும் போதே ஆவியானவர் தேவ அன்பில் அப்படி நிரப்பி பேச வைத்த ஒரு வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. நீங்க எல்லாம் அன்பு நிமித்தம் என்னெல்லாமோ கொடுப்பீங்க. ஒருத்தங்களை ரொம்ப பிடிச்சுன்னா ட்ரெஸ் வாங்கி கொடுப்போம், நம்ம வசதிக்கு ஏற்ப ஒவ்வொன்றா செய்வோம், நம்ம திராணிக்கு மிஞ்சி நிறைய செய்வோம். ஆமே. யாராவது ஒருத்தங்களை ரொம்ப நேசிச்சு எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு உங்க பிள்ளைய கொடுப்பீங்களா? அவர் தந்தார்ல, ஆண்டவர் தந்தார்ல. நம்முடைய பாவங்களுக்காக பக்கத்தில் இருக்கிற மகனை ஒப்பு கொடுத்து. அடுத்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அதான் பாவத்தை நிவர்த்தி செஞ்சாச்சு, அப்படி விட்டுற வேண்டியதானே? ஏன் திரும்ப எழுப்பி நம் நீதிமான்களாக்க? அந்த திரும்ப எழுப்பப்பட்டதுனால நாம் யாரா மாறுறோம் தெரியுமா? புது சிருஷ்டி. அவ எதுக்கு இப்படி மாத்துறார் தெரியுமா? அவரில் இணைந்திருக்க. நீ தூரமா நிக்காத. இனி இந்த பிராகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்று அப்படி 3 தூரத்துல நிக்கிற ஜனங்க, தெரிந்தெடுக்கப்பட்டவர்களில் ஒருவன் மாத்திரம் வருடத்துக்கு ஒரு முறை அல்லது 2 முறை இந்த அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அப்படி ரத்தத்தோட வந்துட்டு அப்படியே போயிடுவான். அப்படி ரத்தத்தை எடுத்துட்டே உள்ள வருவான். ஃபர்ஸ்ட் அந்த பிராகாரத்திலிருந்து பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்ட்ராகும் போது முதல்ல, அதாவது சொல்லுவாங்களே, யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே மாதிரி, இந்த பிரதான ஆசாரியன் நேர போய் தலையெல்லாம் உள்ள போட மாட்டான். தலையை உள்ள போட டங்குன்னு உள்ள கொட்டு நேர முதல்ல அப்படி என்னதான் காட்டுவார் தெரியுமா? அந்த ரத்தத்தை அப்படி உள்ள காட்டிட்டு அதுக்கப்புறம் மெதுவா ஒவ்வொரு ஸ்டெப்பா இப்படிதான் போவார். போய் வர்ஷிப் பண்ணிட்டு அப்படியே திரும்பிலாம் வரமாட்டார். அடுத்த அடி எங்க விழவுன்னு தெரியாது. அப்படியே அந்த ரத்தத்தை இப்படியே தான் வருவாங்க. இந்த மெத்தட் தான் இன்னைக்கு அநேகர் தங்கள் வழிபாட்டுக்கு பின்பற்றுகிறார்கள். ஒரிஜினல் இதான். நான் சொல்றது புரியுதா இல்லையான்னு தெரியல. சத்திய வேதம் பக்தரின் கீதம், உத்தமர் போற்றும் பாதையின் தீபம், உத்தமமா. ஒரிஜினல் இதான். ஒரிஜினல் இருந்தா மற்றதெல்லாம் வரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ தேவன் பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டும் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்றா, இப்பொழுது நம்மிடத்திலே நமக்கு தேவன் பாராட்டின கிருபை என்பது
எபிரேயர் 10 எல்லாம் தெரிந்த வசனங்கள், வாசிக்க வேண்டாம். 10வது அதிகாரம் 19 சொல்லப்பட்டிருக்கிறது, தமது மாம்சமா நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியினாலே 22 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவும். எபிரேயர் 4:16 சொல்லப்பட்டிருக்கிறது, தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும். அப்ப எதற்காக தேவன் நம்மை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார்? சேர. எங்க சேரணும்? டூருக்கு யாரெல்லாம் போறீங்க வந்து சேருங்க. எங்க சேரணும்? இயேசுவோடு. ஹல்லேலூயா. தூரமான புறஜாதி எனக்கு சொந்தம் என்ற உறவை ஆமென் ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தினுள் ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தினுள் ஆமென் தெளிக்க தைரியம் தந்தரத்த. பிரியமானவர்களே, நம்மை தேவன் எதற்காக நீதிமானாய் மாற்றி இருக்கிறார்? நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம் தெரியுமா? அது பரலோகத்துக்கு போக, அது ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க. அதெல்லாம் சேரு முதல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் இதை ஒண்ணு தள்ளி மீதி எல்லாத்தையும் லிஸ்ட் போடுவோம். நீதிமான மாற்று. அதனால ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எனக்கு. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் இல்லை, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் அவனுக்கு வாங்கிட்டு போயிட்டான். நமக்குன்னு அதே போல நாமும் யாரு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா அந்த லிஸ்ட்ல வரும். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்குன்னு. அப்ப நீங்களும் வெயிட் பண்ணுங்க 25 years. ஆகார இடையில வந்துடாம. அதாவது என்னன்னா, அவங்க எல்லாம் அந்த ஸ்தானத்துல கர்த்தர் ஏற்படுத்தி வைத்தது போல நம்மையும் தூக்கி என்ன பண்ணிட்டார்? வச்சுட்டார். அந்த வாக்கு தத்தங்கள்லாம் இப்ப நமக்கும் என்னது இருக்கு? நமக்கும் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. நாம் இந்த வாக்கு தத்தத்துக்கு இனி அந்நியர் அல்ல. இனி நாமும் சுதந்திரிக்கலாம், நாமும் சொந்தமாக்கலாம். நம்ம இதெல்லாம் பார்க்கிறோம். ஆனா எது ரொம்ப முக்கியம் தெரியுமா? அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். வனாந்தரத்திலிருந்து தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வருகிற, இதுதான் ஆபேலினுடைய சாட்சி. அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். காரணம், அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருந்தது என்றால், அவனுக்கும் தேவனுக்கும் நடுவாக எதுவுமே இல்லை. காயின் அப்படி அல்ல. வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 3:12 பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமா இருந்ததின் நிமித்தம் தானே. இப்போ காயின் ஆபேல் 2 பேர்ல ரொம்ப வருஷம் இந்த பூமியில வாழ்ந்தது யாரு? ஆனா ஜெயித்தது யாரு? ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது. தேவ சமூகத்தில் ஒருவன் அங்கீகரிக்கப்படவில்லை என்றால் அவன் தோற்று விட்டான் என்று அர்த்தம். நான் ஜெயித்தேனா தோற்றேனா என்பது எதின் அடிப்படையில்? நான் ஆண்டவர் சமூகத்தில் அங்கீகரிக்கப்பட்டாராம். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் கர்த்தர் என் ஜெபத்திற்கு செவி கொடுக்க மாட்டார். மெய்யாகவே அவர் என் சத்தத்தை கேட்டார். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு நான் தேவ சமூகத்தில் என்னுடைய ஆராதனை அங்கீகரிக்கப்படுகிறது என்றால் நான் ஜெயிச்சுட்டேன் அர்த்தம். தேவ சமூகத்தில் என்னுடைய ஸ்தோத்திரம் அங்கீகரிக்கப்படுகிறது என்றால் நான் ஜெயித்து விட்டேன் என்று அர்த்தம். தேவ சமூகத்தில் என்னுடைய ஜெபம் அங்கீகரிக்கப்படுகிறது என்றால் நான் ஜெயித்து விட்டேன் என்று அர்த்தம். தேவ சமூகத்தில் என்னுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படுகிறது என்றால் நான் ஜெயித்து விட்டேன் என்று அர்த்தம். தேவ சமூகத்தில் என்னுடைய அர்ப்பணிப்பு அங்கீகரிக்கப்படுகிறது என்றால் நான் ஜெயித்து விட்டேன் என்று அர்த்தம். காயின்
காயின் தோற்று விட்டான். ஒருத்தன் ஜெயிக்கிறான், ஒருத்தன் தோக்குறான். பொதுவாக தோக்குறவங்களுக்கு ஜெயித்தவங்களை பார்த்தா பொறாம பிடிக்காது. உடனே கம்ப்ளைண்ட், இவங்க ஜெயிக்கிறதுக்கு காரணம் இவங்க இப்படி பண்ணாங்க, அவங்க அப்படி பண்ணாங்க, இவங்க அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க. அதனாலதான் இவன் அங்கீகரிக்கப்படவில்லை. எப்படி அங்கீகரிக்க முடியும்? காயினே, உனக்கும் தேவனுக்கும் நடுவே சிலுவை இருக்கிறது. பிரியமானவர்களே, ஏதேனுக்குள்ளதான் இருக்கிறோம். ஆனா பிரசன்னத்துக்கு அவர் உலாவிட்டு தான் இருக்கிறார். அது தெரியுமா? அவர் உலாவிட்டு தான் இருக்கிறார். அவருக்கு தெரியும், தெரிஞ்சு அவர் வரார். ஏன்னா அவர் உண்மை உள்ளவர். நான் பாடணுமே, எனக்கும் உமக்கும் இடையில் எதுவும். நான் சொல்றேன், இந்த பாட்டை டெய்லி பாடுங்க. பாடலைனாலும் இது ஜெபமா வைங்க. வீட்டிலும் ஊரிலும் செல்லும் சோதனை. ஆமென், ஆமென். டெய்லி அப்பா, எனக்கும் உங்களுக்கும் இடையில எதுவுமே எதுவும் வரக்கூடாது. சொல்லுங்க, எதுவும் வரக்கூடாது, யாரும் வரக்கூடாது. எனக்கு ஆண்டவர் கிடையாது. எங்க உலகத்தின் அதிபதிக்கு என்கிட்ட ஒண்ணு இல்லைங்கிற நிலம் எப்போ வரும் தெரியுமா? எனக்கு ஆண்டவருக்கு இடையில எதுவுமே இல்லை. எனக்கு ஆண்டவருக்கு இடையில எதுவும் இல்லைங்கிறத நான் எப்படி உணரலாம் தெரியுமா? நான் நினைச்ச டைம் எனக்கு செவிக்க முடியும். நான் நினைச்ச டைம் எனக்கு செவிக்க முடியும். நான் நினைச்ச டைம் எனக்கு பைபிள் எடுத்து வாசிக்க முடியும். நான் நினைச்ச டைம் பாட முடியும். நிறைய பேருக்கு ஜெபம் பண்ண போய் உட்காந்து வேற எல்லாம் நடக்கும் தெரியுமா? வேற எல்லாம் நடக்கும். 9 மணிக்கு ஃபேமிலி பிரேயர்ல தூக்கம் வரும். 9 அரைக்கிறப்போ தூக்கமே வராது. என்னன்னு தெரியல, நைட்டு தூக்கமே வரல. இது எல்லாம் நடக்கும், எல்லாமே நடக்கும். சர்ச்சில் இருந்து டைம் பார்த்துட்டு இருப்போம், வெளியே போய் டைம் வேஸ்ட் பண்ணிட்டே இருப்போம் சும்மா இருந்து. இது எல்லாமே நடக்கும். நம்ம நினைச்சு அதான் பகலின் குளிர்ச்சியான அவர். ஏன்னா அவரால எந்த தடையும் வரல, அதனால அவர் வராரு. என்னால தடை வந்ததுனால என்னால போக முடியல, எனக்கு ஃபேஸ் பண்ண முடியல, எனக்கு வெட்கமா இருக்கிறது. ஒருவனுடைய தோல்வி எங்கே ஆரம்பிக்கிறது தெரியுமா? தேவ சமூகத்தில் அவன் அங்கீகரிக்கப்படவில்லை என்கிற நிலையில். ஆனால் ஆண்டவர் வாய்ப்பு கொடுக்கிறார் பாருங்க. இதான் ஆண்டவருடைய கிருபை. இவன் இப்படி பார்க்கும்போது இந்த காயினுடைய முகநாடி என்ன செய்கிறது? வேறுபடுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார் 4:7 ஆதியாகமம், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய். எது நன்மை? மீக 6வது அதிகாரம் 6வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன். இன்னைக்கு நம்ம எல்லாருடைய இதுவும் அப்படிதான், எண்ணத்தை கொண்டு வருவேன். ஆண்டவருக்கு என்ன கொடுக்கலாம்? சர்ச்சுக்கு என்ன ட்ரெஸ் போடலாம்? எண்ணத்தை கொண்டு வருவேன், எண்ணத்தை கொண்டு வருவேன். நான் இப்படி வரவா அப்படி வரவான்னு சொல்லும் போது கர்த்தர் சொல்லுகிறார் 8வது வசனத்துல, மனுஷனை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார், நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையை நடப்பதை எல்லாம் வேற எண்ணத்தை கர்த்தரிடத்தில் கேட்டு. நான் எண்ணத்தை கொண்டு வருவேன். ஆண்டவர் கேட்கிறார், இதை தள்ளி நான் வேற எண்ணத்தை கொண்டு கேட்கிறேன். ஹல்லேலூயா. நான் எதிர்பார்க்கிறது உன்கிட்ட இல்லாம நீ எண்ணத்தை கொண்டு வந்து எண்ணத்துக்கு. நான் எண்ணத்தை கொண்டு வருவேன், நான் வேற எண்ணத்தை கேட்கிறேன். நான் இப்படி அவர்கிட்ட கேட்க, அவர் என்கிட்ட இப்படி கேட்டுட்டு இருக்கிறார். ஆமே, நான் எண்ணத்தை கொண்டு வருவேன், நான் உன்கிட்ட வேற எண்ணத்தை கேட்கிறேன். நியாயம் செய்து இரக்கத்தை, அதுதான் ஃப்ரூட்ஃபுல் லைஃப், சக்சஸ்ஃபுல் லைஃப், ஃப்ரூட்ஃபுல் லைஃப். கனி உள்ள வாழ்க்கை. அதுக்கு என்ன ஆண்டவர் சொன்ன, தானாய் கனி கொடுக்க முடியாது, நீ பார்த்துக்கோ. எந்த நம்ம மாம்சம் நிறைய காரியத்தை விரும்பும், மனசு நிறைய காரியத்தை விரும்பும். ஆனா இது
எனக்கும் தேவனுக்கும் நடுவாய் தடையாய் வருமானால் வேண்டாம், வேண்டாம். அதாவது வெறுத்த காரியங்களை வேண்டான்னு வைப்பது தியாகம் அல்ல. விரும்பின காரியத்தை கர்த்தருக்காக ஒருத்தன் வேண்டான்னு வைக்கிறான் தெரியுமா, அதுதான் தியாகம். ஆமென். நான் இன்னையிலிருந்து பாவக்காய் சாப்பிட மாட்டேன், ஏன்னா அவனுக்கு பிடிக்காது. நான் இன்னையிலிருந்து ஜிலேபி சாப்பிட மாட்டேன்னு சொல்லுங்க, டக்குன்னு வாயில மொழித்தீங்க பாருங்க. அதாவது எனக்கு பிடிக்காத காரியத்தை நம்ம தீர்மானப்படுத்த, எனக்கு பிடிக்காத காரியத்தெல்லாம் வேண்டான்னு வைப்போம். எனக்கு பிடிச்ச காரியம், எனக்கு ரொம்ப பிடிச்ச காரியம், ஆனா என் அப்பாவுக்காக. இயேசுவுக்கு ரொம்ப பிடிச்ச காரியம் என்ன தெரியுமாங்க? அப்பா பக்கத்திலேயே இருக்கிறது. ஆனா என் பக்கத்துல இருக்கணுங்கிறதுக்காக, நானும் அப்பா பக்கத்துல போகணுங்கிறதுக்காக அவர் அதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல், நீதிமான் என்று சாட்சி பெற்றார். எசேக்கியேல் 43வது அதிகாரம் 8வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, வாசியுங்கள். எசேக்கியேல் 43:8. அவர்கள் எனக்கும் தங்களுக்கும் நடுவே ஒரு சுவர் இருக்கும்படி தங்கள் வாசற்படியை என் வாசற்படி அண்டையிலும் தங்கள் வாசல் நிலைகளை என் வாசல் நிலைகள் அண்டையிலும் சேர்த்து என் பரிசுத்த நாமத்தை தாங்கள் செய்த அருவருப்புகளினால் தீட்டுப்படுத்தினார்கள். எனக்கும் தங்களுக்கும் நடுவே ஒரு அப்போ அருவருப்பு நம்மில் வெளிப்பட்டாலே சுவர் வந்துட்டுன்னு அர்த்தம். இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? ஆசாரியர்களை குறித்து, லேவியரை குறித்து. நாம் எல்லாம் தெரிந்தெடுக்கப்பட்ட ஆசாரியர்கள். என்னதான் ஊழியம் செய்கிறவங்களா இருந்தாலும், ஆசாரியர்களாய் ஆராதிக்கிறவர்களா இருந்தாலும், பெண்டிகாஸ்ட் பீப்புள்னு சொன்னாலும், அருவருப்பு வெளிப்பட்டாலே சுவர் வந்துட்டுன்னு அர்த்தம். கர்த்தர் சுவரை கட்ட மாட்டார், நாம தான் கட்டுறோம். அருவருப்பு வந்து, அப்போ அந்த சுவர் கெட்டப்படணுமா வேண்டாமா? சுவர் கெட்டப்படக்கூடாதுன்னா அருவருப்பு வேண்டாம். ஆண்டவர் சொல்றார் 9வது வசனம், இப்பொழுதும் அவர்கள் தங்கள் வேசித்தனத்தையும் தங்கள் ராஜாக்களின் பிரேதங்களையும் என் சமூகத்தில் என்று அகற்றினால். ராஜாக்களின் பிரேதங்களை அகற்றினால் என்ன தெரியும்? மரித்தவர்களை கொண்டாடுவது. இந்த மரித்தவர்களை தெய்வமாக்குவாங்க தெரியுமா? இதெல்லாம் தேவனுக்கு அருவருப்பானது. அதனால ஒரு தேவ பிள்ளை கல்லறைக்கு முன்னாடி போய் நினைவுக்கு போறது தப்பு கிடையாது. அங்க போன பழைய நினைவுகளை நினை, ஆனா அதுக்கு முன்னாடி போய் நின்று ஒரு மெழுகு வச்சு கொளுத்தி வச்சு உள்ள இருக்கிற ஆளை தூங்க விடாம எலும்பு எலும்பு இப்படி தப்பு. இது தேவனுக்கு அருவருப்பானது. கல்லறையில் கொண்டு போய் மாலை போடுறது. அப்போ கல்யாணத்துக்கு நீங்க போட்ட மாலைக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்? சிலர் பார்க்க ரெண்டும் ஒண்ணுதான். அதுல போற தப்பு கிடையாது. போய் நினைவுகள் இருக்குல்ல, நினைவு இருக்கு. ஆபிரகாம் பக்கத்துல சாராள், அதெல்லாம் நினைவு. ஓகே, அப்போ அங்க போகும்போது பழைய நல்ல நினைவுகள் வரட்டும். அங்க போயிருந்துட்டு உனக்கு இதுவும் வேணும் அந்த நினைவு கிடையாது, நல்ல நினைவுகள். இது அங்க போய் அந்த மாலை. ராஜாக்களின் பிரேதம். ராஜாக்கள்லாம் மறிச்சிட்டாங்கன்னா தெய்வம். பாகால்லாம் யாரு? பாகால்லாம் ஒரு அதிபதி. பெலிஸ்தியருடைய தெய்வங்களுடைய நாமத்தை சொல்லி சபித்தான்ல யாரு? கோலியாத். 5 அதிபதிகள். அதனாலதான் தாவீது 5 கல் எடுப்பாரு. எல்லாமே எல்லாம் அதிபதிகளை தெய்வம். அவங்களாம் மறித்ததும் தெய்வம் ஆயிடுவாங்க. ஆண்டவர் சொல்ல, இதை மட்டும் நீ அகற்றிட்டேன்னா வேசித்தனம். மொத்தத்தில் இந்த கர்த்தருக்கு அருவருப்பானதை அகற்றும் வரைக்கும் சுவர் இருந்துட்டே இருக்கும். சுவர் இருக்கும் வரைக்கும் நம்ம ஆபேல்னு பேர் வச்சாலும் நம்ம காயின் தான். காயினும் ஆபேலும் வேறு எங்கேயும் கிடையாது, நமக்குள்ளதான். அங்க என்ன நடந்தது தெரியுமா? காயின் ஆபேலை கொன்றான்.
இந்த வசனத்தை கேட்டு நாம் உணர்வடையவில்லை என்றால் நமக்குள் இருக்கிற ஆபேல் என்னும் நல்ல காரியத்தை காயின் கொலை செய்வான். அதனாலதானே அதான் துடிக்கணும். பவுல் துடித்தார், எனக்குள்ள நன்மை செய்யணுங்கிற ஆபேல் இருக்கிறான், ஆனா என் அவயவத்திலேயோ தீமை என்கிற காயின் இருக்கிறான். ஆவி மாம்சத்துக்கு விரோதமாய், மாம்சம் ஆவிக்கு விரோதமாய் இச்சிக்கிறது. இவைகள் ஒன்றை ஒன்று செய்யாதபடிக்கு போராடுகிறது. ஓ, இவன் கத்துறான், அந்த காயின் ஆபேலை கொன்றக்கூடாது. நிர்பந்தமான மனிதனான் யார் இந்த பாவ சரீரத்திலிருந்து என்னை விடுவிக்க கூடும் என்று கத்தின போது இதோ இயேசு அவனை சந்திக்கிறார். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்றதும் அர்ப்பணிக்கிறான். நம்ம காயின் இன்னொரு ஆளை பார்த்துட்டு இருக்கிறோம். ஆவியானவர் நேற்று கற்று தந்தது இதுதான். நீ ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு பாரு. ஒரு பக்கத்துல பார்த்த நீ ஆவேல தானே இருக்கிற, ஆனா இன்னொரு பக்கத்துல பார்த்த நீ தானே காயின். கண்ணு தெரியாத ஈசாக்கே யாக்கோவை கண்டுபிடிக்கிறான். கைகள் ஏசாவின் கைகள், சத்தம் யாக்கோவின் சத்தம். ஹல்லேலூயா. உன்னில் உள்ள காயினை வளர விட்டார், உன்னில் உள்ள ஆபேல் கொலை செய்யப்படுவார். அதன் பிறகு ஆபேல் இருக்கிறது வரைக்கும் தான் அந்த நல்ல காரியம், அந்த நற்கிரியை, ஆமென், அந்த நல்ல மனசாட்சி, அந்த உணர்வுள்ள இருதயம் இருக்கிறது வரைக்கும் தான். தப்பு, சின்ன தப்பு பண்ணா கூட நம்ம நெஞ்சு துடிக்கும். ஆனா ஆபேல் மரித்த பிறகு காயின் தான் பண்ணதை குறித்து ஒரு உணர்வு இல்லாம இருப்பான். அதனாலதான் எவ்வளவு துணிகரமான பாவம் செய்தோம், ஆண்டவர் சமூகத்துல காணிக்கையோடு வந்து இருந்துட்டு வேணாம் வாங்க, சர்ச்சு முடிகிறத நான் இருப்பேன், முடிஞ்சா என் ஜெபத்தை அங்கீகரிங்க, இல்லைன்னா அடுத்த மீட்டிங் பார்க்கலாம். காயினா வந்து இருந்துட்டு போறோமா? ஆபேல் பாருங்க. ஆமே, என்ன சொல்ல, ஆபேல் மரணத்துக்கு முன்னாடி ஆபேல் அட்டன் பண்ணல லாஸ்ட் சர்வீஸ் அங்கீகரிக்கப்பட்டது. ஆபேல் மரணத்துக்கு முன்பதாக ஆபேல் அட்டன் பண்ண லாஸ்ட் சர்வீஸ் அவன் அங்கீகரிக்கப்பட்டான். அதனாலதான் அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். ஆபேலுக்கு பேச்சு இங்க குறைவு, அங்க அதிகம். பரிசுத்தவான்கள் மரிக்கும் போது பூமியில் கிடத்தப்படுவார்கள். ஆனால் சத்தியம் என்ன தெரியுமா? அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ள ஒரு தேசத்திலே நடப்பார்கள். வீட்டிலும் ஊரிலும் செல்லும் இடமெங்கும் சோதனை வந்திடும், நீர் காத்திடும். மேசியா வருகை வரையில் பலரை சிலுவை கருகில் அழைக்க ஏவிடும். ஜெபமாக முழங்காலில் நிற்க வேதத்தை அறிய தினந்தோறும் தேவா. கைகளை உயர்த்தி கண்களை ஏறெடுத்து சொல்வோம். உமக்கும் என்றுமே ஆமென். உம்மை போல் யாருண்டு? எசேக்கியேல் 43:11 4 நபர்களை எடுத்துட்டு வந்து இந்த ஒரு நபரோட முடிக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் செய்தி தொடரும். 1-2 வசனங்களை கூட சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எசேக்கியேல் 43:11 அவர்கள் செய்த எல்லாவற்றின் நிமித்தம் வெட்கப்பட்டால். அடுத்து நீங்க பெருசா இருக்கு, நீங்க வீட்டுல போய் வாசித்துக்கோங்க. அப்படி வெட்கப்பட்டாங்கன்னா இதெல்லாம் அவங்களுக்கு காட்டு. எதை தெரியுமா? பிரமாணம். என்ன பிரமாணம்? அடுத்த வசனம், ஆலயத்தினுடைய பிரமாணம் என்னவென்றால், மலை உச்சியின் மேல் சுற்றிலும்
அதன் எல்லை எங்கும் மிகவும் பரிசுத்தமாயிருக்கும். இதுவே ஆலயத்துக்கு பிரமாணம். அதுதான் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, எப்படி நடக்கணும், எப்படி நடக்கக்கூடாது, எப்படி பார்க்கணும், எப்படி பார்க்கக்கூடாது, எப்படி நினைக்கணும், எப்படி நினைக்கக்கூடாது, எதை விரும்பணும், எதை விரும்பக்கூடாது. அவங்க வெட்கப்பட்டா அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? ஆண்டவர் ஒருபோதும் முத்துக்களை பன்றிகள் முன் போட மாட்டார். எல்லாருக்கும் மன்னா கொடுத்தாருங்க. ஆனா மோசைய பக்கத்துல வர வைத்து பிரமாணத்தை கொடுத்தார். காமன் ஃபுட் ஆனா அந்த பிரமாணத்தை வேண்டான்னு சொன்னாங்க தெரியுமா? அவங்களெல்லாம் வனாந்திரத்துல விட்டுட்டார். அவங்க வெட்கப்பட்டா, நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா. எரேமியா 6வது அதிகாரம் 15வது வசனத்துல, அவர்கள் அருவருப்பானதை செய்தது நிமித்தம் வெட்கப்படுகிறார்களோ, பரிச்சேதம் வெட்கப்படார்கள், நாணவும். ஏன்னா ஆபேல் செத்துட்டான், காயின் மட்டும்தான் இருக்கிறான். அவன் எதை நினைச்சு ஃபீல் பண்ணான் தெரியுமா? தனக்கு கிடைச்ச தண்டனையை நினைச்சுதான் ஃபீல் பண்ணானே தவிர, ஐயோ நான் ஆபேலை கொன்று விட்டேனே என்று ஃபீல் பண்ணல. உன் சகோதரன் ஆபேல் எங்கன்னு கேட்கும் போது, நான் என்ன அவனுக்கு அப்படிதான் இருப்பான். அவனை பொறுத்த வரைக்கும் அவன் செஞ்சதெல்லாம் கரெக்ட். கொஞ்சமாவது அவன் பண்ணதை நினைச்சு வெட்கப்பட்டானா? அந்த இடத்துல ஆண்டவரே நான் ஏதோ ஒருத்தர் பண்ணிட்டேன்பா, வெட்கப்பட்டானா? இல்ல, வெட்கப்பட்டால் காயினமோ சரித்திரம் வேற. காயினே இனி ஒரு சேத்தை உருவாக்க வேண்டி வந்திருக்காதே, ஒன்னே கர்த்தர் சேத்தா மாத்திருப்பாரு. விழாத மனுஷன் யாருங்க? நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் எதுக்குங்க பைபிள்ல போட்டிருக்கு? இந்த மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆனால் விழுந்தவன் எழும்புகிறது இல்லையோ. ஆபேலுக்கு கிடைத்த தருணத்தை விட காயினுக்கு சான்ஸ் நிறைய கொடுக்கப்படுகிறது. எதுக்கு? நீ எழுப்பு. ஆனாலும் வெட்கப்படுறானா? இல்ல, நாணவும் அறியார்கள். ஆதலால் விழுகிறவர்களுக்குள்ளே விழுவார்கள். எப்பொழுது தெரியுமா? நான் அவர்களை விசாரிக்கும் காலத்திலே. எனவேதான் கர்த்தர் சொல்லுகிறார் 16வது வசனத்திலே, வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து, நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாருக்கு சொல்றார் தெரியுமா? விழுந்தவர்களுக்குள்ளே விழுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க தெரியுமா? அவர்களுக்கு மீண்டும் சொல்லுகிறார், நீ நில், வழியில நில். எந்த பாதையில இப்ப பயணிக்கிற நில்லு. பவுல நிறுத்தினார்ல, தமஸ்குக்கு போற வழியில நிறுத்தி ட்ராக்க மாத்தி விட்டார்ல. ஒரு அர்ப்பணிப்பு தாங்க, ஒரே ஒரு அர்ப்பணிப்புங்க. ஒருத்தனுடைய ட்ராக்கே மாறுது. சபையை துன்பப்படுத்துகிறவன் இப்பொழுது சபையை கட்டி எழுப்புகிறவனாய் மாறுகிறான். தேவனுக்கு வேதனையை கொடுத்தவன் இப்பொழுது தேவனை பிரியப்படுத்துகிறவன். ஒரே ஒரு அர்ப்பணிப்பு, வழியில நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு, நல்ல வழி எங்கே என்று பார்த்து விசாரித்து கேட்டு பார்த்து அதிலே நட. அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. ஆண்டவர் நான் இப்படி எல்லாம் பண்ணிட்டேன், ரொம்ப பண்ணிட்டேன். சான்ஸ் இருக்கு, வாய்ப்பு இருக்கிறது. சிலுவையில் சிந்தின ரத்தம், அந்த கிரயம் வீணாய் போய் விடக் கூடாது என்பதற்காக சபையே உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். சான்ஸ் இருக்கா? சான்ஸ் இருக்கு, ஆனால் அதிலே நடக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்கிறோம். 17வது வசனம், நான் உங்கள் மேல் காவலாளரை வைத்து எக்கால சத்தத்துக்கு செவி கொடுங்கள் என்று சொன்னேன், அவர்களோ நாங்கள் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். இதுதான் ஆண்டவருக்கு நம்முடைய வீழ்ச்சிக்கு காரணம், நம்முடைய இருதய கடினம். ஆபேல் காயின் 2 அனுபவங்களும் நமக்குள் இருந்தது. போக 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 ஆபேல் கொஞ்சம் கொஞ்சமா ரத்தம் சிந்தி செத்துட்டான். ஆரம்பத்தில் உணர்வு இருந்தது, தாவீதுக்கு நெஞ்சு அடிச்சது,
ஒரு சின்ன தப்பு பண்றதுக்கு யோசித்ததுமே நெஞ்சு அடிக்குது. ஆனா இப்ப பெரிய தப்பு பண்ணதுக்கு அப்புறம் ஏன்னா ஆபேல் செத்துட்டான். ஆண்டவர் சொல்லுகிறார் எசேக்கியேல் 43வது அதிகாரத்துல 12வது வசனம். ஆலயத்தினுடைய பிரமாணம் ஒரு விசை கூட வாசியுங்கள். ஆலயத்தினுடைய பிரமாணம் என்னவென்றால் மலை உச்சியின் மேல் சுற்றிலும் அதன் எல்லை எங்கும் மிகவும் பரிசுத்தமாயிருக்கும். மீகா 6:9 கர்த்தருடைய சத்தம் நகரத்தை நோக்கி கூப்பிடுகிறது. ஞானமுள்ளவன் உம்முடைய நாமத்தை மதிப்பான். மிலாட்டிற்கும் அதை நியமித்தவர்க்கும் செவி கொடு. ஞானம் உள்ளவன் மதிப்பான். இன்னைக்கு ஞானம் உள்ளவன் யார் தெரியுமாங்க? கர்த்தர் என் கூட தான் பேசுறாரு நினைக்கிறேன். எனக்கு தான் இந்த சான்ஸ் தராரு நினைக்கிறான் தெரியுமா? நான் வார்த்தையை மதிக்கிறேன். நான் பரலோகம் சொல்லும் இவன் ஞானவான். உலகம் சொல்லும் சாலமோன் ஞானின்னு. பரலோகம் சொல்லும் நீ வார்த்தையை மதிக்கிறல்ல, நீதான் ஞானம் உள்ள. அதான் மில்லாட்டிற்கும் அதை நியமித்தவர்க்கும், அதாவது கம்பு வச்சிருக்கிறார்ல அவருக்கு செவி கொடு. கம்பு யார் வச்சிருப்பா? வாத்தியார், மேய்ப்பர், வாத்தியார், போலீஸ், சொல்லிட்டே போகலாம். மிலாட்டிற்கும் அதை நியமித்தவர்க்கும் ஞானம் உள்ளவன். அந்த சத்தம் நகரத்தை நோக்கி கூப்பிடும். காமனதான் வரும். ஆனா ஞானம் உள்ளவன் இல்ல. இது கர்த்தர் எனக்கு தரக்கூடிய சான்ஸ். என்னில் உள்ள ஆபேல் கொலை செய்யப்படக்கூடாது. காயின் அப்புறப்பட்டு போகணும். பழைய ஏற்பாட்டில் ஆபேலும் காயினும் என்றால், புதிய ஏற்பாட்டில் ஆபேல் மட்டும் பேசிக் கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா, ஆமென். இதற்கு தான் விசுவாசத்தினாலே ஆபேல் மட்டும் பேசுறான். இப்ப காயின் பேசல. காயின் அவுட். இயேசுவோட எனக்கும் உமக்கும் இடையில வெட்கப்பட்டா நான் செஞ்சது நிமித்தம் உணர்ந்தாலே போதும். ஒரு வசனத்தை கூட வாசித்து ஜெபிக்கலாம். நன்றாய் தெரிந்த வசனங்கள் தான். எரேமியா 31, 19, 20 வசனங்களை வாசியுங்கள். எரேமியா 31, 19, 20 வசனங்கள். நான் திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் என்னை அறிந்து கொண்டதற்கு பின்பு விலாவில் அடித்துக் கொண்டிருக்கிறேன். வெட்கி நாணிக்கொண்டும் இருக்கிறேன். என் இளவயதின் நிந்தையை சுமந்து வருகிறேன் என்று எப்ராயிம், ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனே வெட்கி நாணிக்கொண்டிருக்கிறேன். இதை கர்த்தர் சொல்றார். அதை நான் நிச்சயமாக கேட்டேன். சொல்லிட்டு உடனே இமிடியேட் ஆண்டவர் என்ன அதுக்கு பதில் கொடுக்கிறார் பாருங்கள். எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவா, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ. ஏங்க ஒருத்தன் உணர்ந்ததுமே அவன் எந்த லெவல்ல வந்துட்டானா அருமையான பிள்ளைங்கிற லிஸ்ட்ல வரான். அருமையான பிள்ளை வருவதற்கு 6 வழிகள். ஒரே வழி, தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? ஆண்டவருக்கு தெரியுங்க. ஏன் நம்ம விழுந்தோம், தனியா போனோம். இப்ப ஏன் நம்ம வரோம், அப்பா என்ன தனியா விட்டுறாதீங்கன்னு வரோம். அதனாலதான் இளைய குமாரன் ஆள் அனுப்பவில்லை. நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு ஏதாவது சாப்பாடு ஒரு பார்சல் கொடுத்து விடுங்க. ஆள் அனுப்பல, அவனே கொண்டு போறான் அப்பா கிட்ட. அப்பா என்ன பண்றாரு தெரியுமா? வீட்டுக்குள்ள சேர்க்கிறார். வீட்டுக்குள்ள அவன் வந்ததுக்கு அப்புறம் அப்பா சாட்சி கொடுக்கிறார். அவன் மரித்தான், இப்பொழுது உயிர் தெழுந்தான். எதை வச்சு சொல்றீங்க? அவன் எங்க இருக்கிறான் பாரு, என் கிட்ட இருக்கிறான். அவன் சாட்சி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவரே சாட்சி கொடுக்கிறார். எனக்கு அருமையான குமாரன் அல்லவா, பிரியமான பிள்ளை அல்லவா. அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்குது. அவனுக்கு உருக்கமாக, அதாவது அந்த உருக்கமான இரக்கம் அவருக்குள்ள இருந்து என்ன செய்யுது? கொதிக்குது. அதை எப்படி ஆஃப் பண்ண? நீ வா, ஆண்டவர் கிட்ட வா. தனியாக இன்னும்
கர்த்தருடைய சத்தம் நகரத்தை நோக்கி கூப்பிடுகிறது. இந்த 4 சுவருக்குள்ள இருக்கிறவர்களுக்கு மட்டுமல்ல, ஆன்லைன் மூலமாய் பல தேசங்களில் இருந்து பல ஊர்களில் இருந்து பார்க்கிற அன்பு உள்ளமே, கர்த்தருடைய சத்தம் நகரத்தை நோக்கி கூப்பிடுகிறது. ஞானம் உள்ளவன் அவர் நாமத்தை மதிப்பான். ஞானம் உள்ளவன் அவர் நாமத்தை மதிப்பான். மிலாற்றிற்கும் அதை நியமித்தவருக்கும் செவி கொடுங்கள், செவி கொடுங்கள். கண்களை மூடி வீட்டிலும் எல்லாரும் எழுந்திருக்கலாம். செல்லும் இடமே சோதனை வந்திடும், கர்த்தா நீர் காத்திடும். மேசியா வருகை, மேசியா வருகை, வரையில் பலரை சிலுவை கருகில் அழைக்க நேரிடும். முழங்காலில் நிற்க, முழங்காலில் நிற்க, வேதத்தை அறிய தினந்தோறும் தேவா உணர்த்தூ. என்றுமே வராம் உமக்கும் எனக்கும் இடையே, உமக்கும் உலக மாமிச, உலக மாமிச பிசாசு கடியில் அடிமையாகவே அர்ப்பணிக்கிறவங்க மட்டும் கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? நிம்மதி இழந்தே, தூய்மையை மறந்தே, மனம் போல் நடந்தேன், ஏமாற்றம். அப்பா இன்னும் தேடுறாரே, என்னையா தேடினி ஐயா, உம்மை மறந்தவோ துரோகினா, என்னையா சொல்லுங்க. அடிமை உமக்கே, அடிமை உமக்கே, என்னையா தேடினீர், என்னையா தேடினீர் ஐயாயே. உம்மை மறந்த துரோகி அல்லவா, ஆனாலும் குளிர்ச்சியான வேளையில தேடி வந்தீரே, தேடி வந்தீரே. என்னையா ஓரமாமா செலமாமரோ அடிமை இன்றைக்கு நான் செய்யும், இன்றைக்கு நான். இது ஒரு தீர்மானம் ஆண்டவரே, என்றைக்கும் காத்திட ஆவியால் நிரப்பும். ஆவியானவரை முத்திரை போட்டு காத்து கொள்ளுங்கப்பா, விட்டு கொடுங்க. நொறுக்கும் முறுக்கும், நொறுக்கும் முறுக்கும், உடையோ மறையோ தூய சரீரமாய் ஐம்பொறிகளையும் உமக்குள் அடக்கும், ஐம்பொறிகளையும் உமக்குள் அடக்கும். இயேசுவே ஆவியா, வெற்றி வாழ்க்கை, வெற்றி வாழ்க்கையுள்ள அக்கினி வீட்டிலும் ஊரிலும், வீட்டிலும் ஊரிலும், செல்லும் இடமெங்கும் சோதனை வந்திடில், கர்த்தா நீர் காத்திடும். மேசியா வருகை, மேசியா வருகை, வரையில் பலரை முடிந்த அப்படி 2 கைகளை உயர்த்தி சொல்லுவோம். முழங்காலில் நிற்க, வேதத்தை அறிய தினந்தோறும் தேவா. எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் உமக்கும், உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் என்றும். மறுபடியும் மறுபடியும் சொல்லுங்க. உமக்கும் எனக்கும், உமக்கும். ஆமென்.
ஒரு விஷயம் கூட சொல்லுங்க, உமக்கும் எனக்கும், உமக்கும் ஹல்லேலூயா. உம்மை போல் யாருண்டு? ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். எல்லாரும் உங்க வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, என்னில் காயின் வாழவே கூடாது, ஆபேல் வாழ்வானாக. என்னில் உள்ள மாம்சம் ஆவியை அவித்து போற்றக்கூடாது. மாம்சம் ஆவிக்கு விரோதமாய், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாய் போராடு. அப்ப உங்களுக்கு தெரியும், நான் நிறைய தீர்மானம் எடுக்கிறேன், ஆனா வெளியே போனது காய் நான் மாறிடுறேன். அப்பா எனக்கு தனியா முடியாதுப்பா, என்ன நீங்க நடத்துங்கப்பா, என்ன நீங்க நடத்துங்கப்பா. நான் சிறுகவும் நீர் பெருகவோ, நான் சிறுகவும் தீபத்தின் திரியாய், தீபத்தின் திரியாய். பிரியமானவர்களே, எத்தனை பேர் இந்த ஜெபத்தை உண்மையா பண்றீங்கன்னு தெரியல. உள்ள அப்படியே கதறுகிறது. காயின் பேச மாட்டான், ஆபேல் மரித்து. ஆமென். நீங்க இன்னைக்கு உண்மையான அர்ப்பணிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு நற்செய்தி, உங்களை இந்த ஆராதனையிலே தேவன் அங்கீகரித்திருக்கிறார். ஆபேலையும் அவன் காணிக்கை அங்கீகரித்தது போல உங்களை கர்த்தர் இந்த ஆராதனையிலே நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை. அற்பமான வாழ்வு அற்புதமாய் அனைத்தையும் தந்தேன், அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா. அற்பமான வாழ்வு ஆமென் அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆட்கொள். நான் சிறுகவோ, நான் சிறுகவோ, நான் சிறுகவோ, நீங்க பெருகணும் ஆண்டவரே. தீபத்தின் திரியாய், தீபத்தின் திரியாய் சொல்லுங்க, நான் சிறுகவோ, நான் ஆண்டவரே தனியா விட்டுறாதீங்கப்பா, தனியா எங்களால முடியாது, உங்களுக்கு தானப்பா தெரியும், உங்களுக்கு தானப்பா தெரியும். ஆமென். தீபத்தின் திரியாய், தீபத்தின் பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, அர்ப்பணிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். நீ நல்லவர். எங்களுக்கும் உமக்கும் இடையில் எதுவும் இல்லாத ஒரு வாழ்க்கை, அந்த நீதிமானின் வாழ்க்கை, அந்த ஆபேல் சாட்சி பெற்ற வாழ்க்கை நாங்கள் வாழும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம். உங்க கூட இணைந்து பயணிக்க இனி எத்தனை காலம் இந்த பூமியில் வைத்திருக்கிறீர் என்று தெரியவில்லை. அதுல ஒரு செகண்ட் கூட உங்களை விட்டுட்டு இருக்க கூடாதப்பா, உங்களை விட்டுட்டு இருக்க கூடாதப்பா. உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண எங்களுக்கு கிருபை தாரும். ஒவ்வொருவரையும் அப்படியே நடத்தும். ஜெயமாய் முன் செல்ல கிருபை செய்யும். எல்லா மகிமை கனம் துதி ஸ்தோத்திரங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் விசேஷமாக இந்த நாளில் உண்மையான தீர்மானத்தை சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து எடுத்த ஒவ்வொருவரோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.